ஏங்க ஏன்ட்ட அடி வாங்குனாங்க? எப்படிங்க உங்கட்ட வந்து என்ன பேசிட்டு போனாங்க? அப்படின்னு சொல்லி மகா அழுத்தி கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல மகா. நீ அவங்கள கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது நானே பார்த்துட்டேன் அவங்கள. பட் ஆனா அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்னா, தேவையில்லாம என் ஒய்ஃப் மேல ஒரு சின்ன கீறல் கூட வரக்கூடாது. அவ என்ன அடி அடிச்சாலும் நீங்க அடியே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விட்டேன் அப்படின்றாரு. ஆகா! எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேணும்னே நடிக்கிறீங்களா? அப்படின்றாங்க. பின்ன என்ன மகா உன்னுடைய ஆட்டிட்யூட் பார்க்குறவங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது அப்படியே கன்டின்யூ ஆகட்டும் அப்படின்ற மாரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றாரு. இதே ரொமான்ஸோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போம்போது என்னப்பா தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, வேற வழி இல்லாம வந்து கால் ஸ்லிப் ஆயிருச்சு மகாவுக்கு அப்படின்ட்டு ஒரு பொய்ய சொல்றாரு நம்ம சூர்யா. ஆனா கோடீஸ்வரி அத கண்டுபிடிச்சுறாங்க. கண்டுபிடிச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல. அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்ப தாத்தா, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல சின்ன சுளுக்குத்தே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர நேரா ரூம்குள்ள கூட்டு போயிறாரு. அவங்க வீட்டுக்குள்ள வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோடீஸ்வரி, பிரபாட்டும், ஐஸ்வர்யா இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. உண்மையிலே சூர்யாவும் நம்ம மகாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஐஸ்வர்யாவும் பிரபாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேருக்கு ஹஸ்பண்ட் வந்து அவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா இல்ல. 2 பேருமே ரொம்ப ஃபேக்கா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.